வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ மதத்திற்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவ பிறப்பிற்கும் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரம் கிபி. வரலாற்றின் மீது கோடு கிழித்த ஒரு பிறப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது அதனை நாம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது அது மட்டும் ஆதாரம் அல்ல, அதற்கு பிறகும் சில ஆதாரங்கள் இருக்கிறது. அது என்ன ஆதாரம்னா, இதுவரைக்கும் உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவை போல பிறந்தவர் எவரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தவர் எவரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல பேசியவர் போதித்தவர் எவரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல மரித்தவரும் எவரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுந்தவரும் எவரும் இல்லை. இவைகளும் உலக வரலாற்றில் ரொம்ப தனித்துவமானவை, யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவரை மாதிரி ஒரு பிறப்பு நிகழ்ந்ததா வேறு குறிப்புகள் இல்லை, அவரை மாதிரி ஒருத்தர் வாழ்ந்ததா வேறு சான்றுகள் இல்லை, அவரை போல பேசிய போதித்த மனிதர்களை இன்றைய அளவுக்கும் பார்க்க முடியவில்லை, அவரை போல மரித்தவரும் இல்லை, அவரை போல உயிர்த்தவரும் இல்லை. இப்படிலாம் இந்த காரியங்களும் கூட வரலாற்றில் அவர் வாழ்ந்ததற்கான இந்த அதிசயங்களை பார்த்து நாங்கள் வியக்கிறோம் என்று ஆய்வாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 6 விஷயத்தோடு கூட 7வது அவர் மீண்டும் வருவார் என்கிற விசுவாசம் அல்லது பரலோகத்திற்கு நாம் போகிறோம் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல அவர் தனக்குன்னு ஒரு சர்ச் கட்டலை, அவர் திருச்சபையை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. ஆனால் அவருடைய போதனைகளை சொல்லுவதற்காக நாம் திருச்சபையை உருவாக்குறோம். ஒரு நெறி அல்லது ஒரு மதம் எப்படி, ஒரு ஆன்மீக இயக்கம் எப்படி நிலை பெறும்னா, ஒன்று அது சொல்கிற கொள்கையில், 2வது அந்த கொள்கையை சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் உருவாக்குவாங்க, ஒரு நிறுவனம் உருவாக்குவாங்க, ஒரு சர்ச் உருவாக்குவாங்க, ஒரு மடம் உருவாக்குவாங்க. காலப்போக்கில் என்னாகும், இந்த சர்ச்சையும் மடத்தையும் காப்பாற்றுறதுக்கு இந்த கொள்கையெல்லாம் விட்டுருவோம் இல்லையா. அன்பை போதிக்க வேண்டும் என்பது தான் கிறிஸ்தவ மதம் சொல்லிக் கொடுக்கிறது. அன்பை போதிக்க தான் நாம் என்ன பண்ணுறோம், சர்ச்சு கட்டியிருக்கிறோம் இல்லையா. இந்த சர்ச் மூலமாக அன்பை போதிக்கணும். ஆனால் சர்ச்சில் நடக்கிற சர்ச்சையை காப்பாற்றுறதுக்கு நடக்கிற சண்டையில் அன்பையை கோட்டை விட்டுறோம். அப்போ ஒரு மதம் கொள்கைகளாலும் நிறுவனங்களாலும் இயங்குகிறது. காலப்போக்கில் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கு கொள்கைகளை கோட்டை விடுகிறது என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விஷயம். எனவே வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மதத்தில் வித்தியாசமாக பிறந்து, வித்தியாசமாக வாழ்ந்து, வித்தியாசமாக செயலாற்றி, வித்தியாசமாக பேசி போதித்து, வித்தியாசமாக மரணமடைந்து, அற்புதமாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த மகிமையை காப்பாற்றுகிற வகையில் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய திருச்சபையும் இருக்க வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.